ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனுஷங்களுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு கடல், அந்த கடலில் ஒரு அழகான மீன் ஃபேமிலி. ஒரு அம்மா அப்பா மீன், ஒரு குழந்தை மீன் இருக்குது. அந்த மீன் குட்டிக்கு ஒரு டவுட்டு. நம்ம மீன் தண்ணிக்குள்ளே தானே வாழறோம், தண்ணியை பார்க்கவே முடியலையே அப்படின்னு ஒரு டவுட்டு. அவங்க அம்மாட்ட போய், அம்மா நம்ம தண்ணிக்குள்ளே தானே வாழறோம், தண்ணியே என்னால் பார்க்க முடியலம்மா, எனக்கு காட்டுமான்னு சொல்லுது. அதுக்கு உங்கள் அம்மா மீன் சிரிச்சுக்கிட்டு, தங்கம் நம்ம தண்ணிக்குள்ளே தான்ப்பா வாழறோம், சுற்றி தண்ணி தான் இருக்குது பாருப்பான்னு சொல்லுது. ஆனால் அந்த மீனுக்கு நம்பிக்கை வரல. உடனே அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா நம்ம தண்ணிக்குள்ளே தான் வாழ்கிறோன்னு சொல்கிறீங்க, எனக்கு தண்ணியை காட்டுங்கப்பா, தண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுங்கன்னு அந்த மீன் குட்டி நச்சுது. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, தங்கம் தண்ணிக்குள்ளேயே தான் நம்ம இருக்கிறோம், நீ எப்படி இருப்ப, அதுக்குள்ளே தான் நீ இருக்கிற, எப்படி நீ உணரலைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மீனுக்கு அப்பவும் சந்தேகமாக இருக்குது, சோகமாக நின்றுருக்கு. பக்கத்துலேயே ஒரு சுறா மீன் நீந்திட்டுருக்கு. சுறா மீன் பார்த்துட்டு, மீன் குட்டி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குது. இந்த மாதிரி பாருங்கள், நம்ம தண்ணிக்குள்ளே தானே வாழறோம், தண்ணி எப்படி இருக்குன்னு காட்ட சொன்னால் எங்கள் அம்மா அப்பாவும் எனக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க, எனக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி இந்த மீன் குட்டி ஃபீல் பண்ணுது. அதுக்கு சுறா மீன் நினைக்குது, அப்படியே குட்டி, சரி வா உனக்கு நான் காட்டுறேன் தண்ணியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ஏறி உக்காருன்னு சொல்லுது. அந்த மீன் குட்டிக்கும் சுறா மீன் மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. அழகாக 2 பேரும் ஸ்விம் பண்ணிட்டு மேலே வரைக்கும் போகிறாங்க. மேலே போனதுக்கப்புறம் அந்த சுறா மீன் அதோட முதுகை மேலே கொண்டு போகுது, தண்ணிக்கு மேலே மட்டத்துக்கு கொண்டு போகுது. அப்போ அந்த குட்டி மீன் மூச்சர் விட முடியாமல் திக்கி திணறுது, ஆன்னு கத்துது. அப்போ அந்த சுறா மீன் டப்னு உள்ளே வந்துச்சு. இப்போ புரியுதா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. அந்த குட்டி மீன், அம்மா எனக்கு புரியுது, இப்போ தான் எனக்கு புரியுதுன்னு சொல்லி இந்த மீன் குட்டி ஓடியே போயிடுச்சுங்க. இதே மாதிரி தாங்க நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. அதை நம்ம ப்ரைஸ் பண்ணணும். கடவுள் நம்மளுக்கு கொடுத்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பெருமையாக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கணும், ரசிக்கணும், அதை கூட நம்ம என்ஜாய் பண்ணணும். அப்படி இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டியே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த கதையில் வர மீன்குட்டி மாதிரி நம்மளும் நம்ம சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா? அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video is sponsored by Buy Mode eShopping. Buy Mode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.